எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் ஏஞ்சல்ஸ். கடைசியா ஒரு 3 மாசம் முன்னாடி இங்க வந்திருந்தோம். நம்ம ரெயின்போ மால்ல தான் இந்த கடை இருக்கு. அப்போ வந்து செட்டப் கொஞ்சம் புதுசா பண்ணியிருந்தாங்க, டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு. இப்போ செட்டப் வந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. பெட்டா செட்டப்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். சென்னையில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் பார்க்குறேன். அதே மாதிரி அக்சசரிஸ் நிறைய இருக்கு. எனக்கு தேவையானதும் ஒன்று வாங்கியிருக்கேன். ஃப்ளோரான் க்ரூமிங் மிரரு. ஒவ்வொரு டைமும் தண்ணிக்குள்ள மிரரை கையை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது அழகா அப்படியே மாட்டி விட்டுலாம் போல இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ நிறைய வித்தியாசமான அக்சசரிஸ் இருக்கு. புதுசா வந்து ஃபிஷஸ் பண்றாங்க, ஸ்கேப்பிங்குமே பண்றாங்க. என்னென்ன இங்க இருக்கு அப்படின்னு ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாம். வணக்கம் சார். கடைசியா வந்து 3 மாசம் முன்னாடி பார்த்திருந்தோம்ல. ஆமா, கடை அப்பதான் ஓப்பனிங் பண்ணிருந்தீங்க. ஆமா, அப்பதான் ஓபன் பண்ணிருந்தோம். 1.5 months ஆயிருந்தது அப்போ. ஓகே, இப்ப கடை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கோம், வந்து இப்ப கவர் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா. என்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க? ஸோ ஆல்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து ஷாப்ல ஆக்சுவலி அந்த ஷாப் ஓபன் பண்ணது வந்து மெயின்லி ஃபார் டேங்க் செட்டப்காக, டேங்க்குக்காக செட் பண்ணோம். இப்போ வந்து அதெல்லாம் ஆல்டர் பண்ணி நிறைய இன்னும் பீட்டாஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கோம். டேங்க்லாம் நிறைய மாடல்ஸ், இம்போர்ட்டட் டேங்க்லாம், இம்போர்ட்டட் டேங்க், பிளான்டட் டேங்க், சோ இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் சார். ஓகே, புதுசா நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க. ஆல்ட்ரேஷன் நம்ம பக்கத்து கடையில இருந்து அப்படி என்னென்ன இருக்கு பாப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். ஃபுல்லா மாத்திட்டீங்களோ? ஆமாங்க சார், ஃபுல்லா மாத்தி இருக்கோம் இந்த டேங்க். போன டைம் வந்தப்ப இங்க ஃபுல்லா இருந்துச்சு பீட்டா டேங்க்ஸ். போன லாஸ்ட் டைம் இங்க இருந்தது. சோ இப்போ வந்து அதுக்கான இதுல ரேக்லாம் கொடுத்து, சோ அதுக்கான செட்டப்லாம் கொடுத்து இந்த சைடு ஃபுல்லா மாத்தி வச்சிருக்கோம். லைட், ஸ்கேப்பிங், ஒவ்வொரு டேங்க் பயங்கரமா மாத்திட்டு இருக்கீங்களே. ஆமாங்க சார். பெட்டாஸ் இப்ப கரண்டா என்னென்ன ஸ்டாக் இருக்கு? ஃபுல் மூன் இருக்கு, நீமோ கேண்டி இருக்கு, கிரவுன் டெயில் இருக்கு சார். ஓகே, 3 டைப் தான் இருக்கு. 3 டைப் தான் இப்போதைக்கு. எஸ் சார். ஓகே, இது என்ன ரீசன்? நீங்க ஏன்னா போன டைமும் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா டேங்க் பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் டேங்க் கூட தான். ஆமா ஆமா. சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா நாங்க அக்வாஸ்கேப்பிங்ல வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அக்வாஸ்கேப்பிங் மாடல்ல நாங்களே வந்து இந்த பிளான்ட் எல்லாம் வச்சு, பெபிள்ஸ் வச்சு நாங்களே அக்வாஸ்கேப்பிங் சின்ன சின்ன டேங்க்ஸுக்கும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்காக. சின்ன சின்ன டேங்க்ஸ்க்குனா இப்ப ஸ்கேப்பிங் வந்து பெரிய டேங்க்குக்கும் நீங்க பண்ணிடுறீங்க. பெரிய டேங்க்குக்கு பண்றோம். சோ பீட்டா டேங்க்ஸ் இது இந்த மாதிரி நாங்க வர கஸ்டமர்ஸ்க்கு அவங்கள காட்டுறதுக்காக சின்ன சின்ன டேங்க்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. சோ வரவங்க பாத்தீங்கன்னா இத செட்டோட அப்படியே 600, 500 to 600க்கு அப்படியே எடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்கேப்பிங் டேங்க் வந்து 500ல இருந்து 600க்கு எடுத்துட்டு போலாம். ஓகே. எந்த டேங்க் எடுத்தாலும் பெரும்பாலும் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருமா? ஆமாங்க சார். இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. சோ இதெல்லாம் ஃபிளாட் பேபிள்ஸ், இதெல்லாம் மோஸ்ட்லி ஸ்கேப்பிங்காக யூஸ் பண்ற ஃபிளாட் பேபிள்ஸ். என்ன கேட்டினா தட்டக்கல்ல. ஓ, அத தமிழ்ல தான். ரைட். சோ கிரே பேபிள்ஸ், சோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து இதெல்லாம் பிளான்டட் டேங்க் பண்றதுக்கான பொருட்கள்லாம் ஸ்டாக் இருக்கு. பொருட்கள்லாம் ஸ்டாக் இருக்கு சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிரியன் ராக். ஓகே. சிரியன் ராக், அதான் இந்த கிரே ஸ்டோன்ஸ் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, கிரே ஸ்டோன்ஸ், பெபிள் ஸ்டோன்ஸ், ஃபிளாட் பெபிள்ஸ். ஓகே. சோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நாங்க அக்வாஸ்கேப்பிங் பண்றதுக்காக இந்த மாதிரி டிஃபரண்டான ராக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இதுல டிஷ்யூ கல்ச்சர்ஸ் இருக்கா? டிஷ்யூ கல்ச்சர்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மாசஸும் இருக்கு. இது எதுக்குன்னா இந்த ட்ரிஃப்ட்வுட்ல வந்து மேல வந்து பிளான்ட்ஸ்க்காக அதுக்காக அது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அக்சஸரிஸ் வந்து என்னென்ன இருக்கு பாப்போம். பிளான்டட் டேங்க்கானதும் இங்க தான் இருக்கோ? ஆமாங்க சார். சோ டூல்ஸ் இருக்கு. ஓகே. பிளான்டட் டேங்க்கான அந்த பிளான்ட்ஸ்க்கான நியூட்ரியன்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே. சோ வந்து சாயில் இருக்கு, பின்னாடி பாத்தீங்கன்னா சாயில்ஸ்லாம் இருக்கு. ஓகே. சாண்ட் இருக்கு. சோ என்ன இல்ல இப்ப நீங்க வந்து பிளான்டட் டேங்க் பண்ணி தரீங்க, அதுக்கு தேவையான இந்த அக்சஸரிஸ்லாம் இருக்குல, எதுவுமே சேல் பண்றீங்களா? எல்லாமே சேல்ஸ்க்கு தான் சார் இருக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் ட்ரிஃப்ட்வுட் வித்தியாசமா இருக்கு. மாடலே அப்படிதான் சார் இருக்கு. ஓகே ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து போன்சாய் மாடல் ட்ரிஃப்ட்வுட். இது வந்து நாங்களே எல்லாமே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஷோக்காக வச்சிருக்கோம். ஓ, நீங்களே பண்ணதா இது? அப்படியே கஸ்டமர் இந்த மாதிரி மாடல்ல கூட கேக்குறாங்க. சோ இதுல மாஸ்க் நீங்க ஒட்டி இது வந்து மரம் மாதிரி பண்ணி. ஆமா, மரம் மாதிரி. ஓகே. அதாவது இந்த மாதிரி மாடல் ஒரு சிங்கிள் ட்ரீ மாதிரி, அதுக்காக அந்த மாடல் வச்சிருக்கோம். ஓகே. போன டைம் வந்தப்ப டேங்க்லாம் இங்க நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ இப்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆக்சுவலி ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. ஓகே. டேங்க்ஸ் இருந்தது, இங்க எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். இதெல்லாம் என்ன சைஸ் வரும்? இதெல்லாம் 1 feet வரும் சார். ஓகே. இது 1 feet, 1.2, இது வந்து 2.25 அடி. 2.25 அடி. இப்போ 1 feet அப்படின்றப்ப இதுதான் அந்த ஸ்டார்டிங் சைஸ். ஸ்டார்டிங் வந்து முக்காடியில இருந்து இருக்கு. முக்காடியில இருந்து உங்களுக்கு செட்டோட டேபிள் டாப் எல்லாமே இருக்கு. அப்ப பிரைசிங் என்ன இருக்கும்? இது வந்து 25 சார், வெறும் டேங்க் 25. இது வந்து 2000. ஓ ரைட். முக்காடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 அப்படி வரும் சார். டேங்க் மட்டும் சொல்றேன். இதுல ஃபில்டர் இதெல்லாம் வருதுங்களா? இதுல லைட்,
மோட்டர் ஃபில்டர் மோட்டர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே எல்லாமே சேர்த்து தான் வருது. எல்லாமே செட்டா உங்களுக்கு வரும் சார். சோ இதோட இப்போ இது கீழ அந்த பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க சார். அது தனியா கிடைக்குமாங்களா? இது வந்து ஆக்சுவலா கீழ வந்து அவங்க பேஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர் நமக்கு வேணும்னா நாங்க அதுவும் சேல்ஸ் பண்றோம். ஆக்சுவலா இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ரீசெண்டா பாக்குறேன். அது யூனிக்கா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்டிக்கர் கிடைக்குமான்னு கேக்குறேன். உங்ககிட்ட இப்போ இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் அவேலபிளா இல்ல. பிளைன் ஸ்டிக்கர்ஸ் அவேலபிள் இருக்கு. பிளைன் ப்ளூ இருக்கு, Black இருக்கு, ஒயிட் இருக்கு. இதெல்லாம் நார்மலுங்களா அல்ட்ரா கிளியருங்களா? இது வந்து அல்ட்ரா கிளியர் சார். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. இந்த மாடல்ல இருக்கு. இது வந்து 2850. ஓகே. இது 1 feet இருக்கும் சார் இந்த டேங்க். ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா கியூபிக்கல் டேங்க். 1800. இது வந்து சின்னது பாத்தீங்கன்னா 1200. இந்த சைஸ் வந்து 1800. ஓகே. இது என்ன ஃபில்டர்? இது ஹேங் ஆன் கேனிஸ்டர் ஃபில்டர் சார். ஹேங் ஆன் கேனிஸ்டர் என்ன பிரைஸ் வருது? இது வந்து 2200 வருது. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா பெரிய வெரைட்டிஸ் ஃபிஷஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் சார் இது. ஓகே. இப்போ நான் இதே ஃபில்டர் தான் ஃப்ளோரானுக்கு யூஸ் பண்றேன். அத தாண்டி என்னென்ன மீனுக்கு இது போடலாம்? அத பிக் வெரைட்டிஸ் ஃபிஷ் எல்லாத்துக்கும் போடலாம். பிக் வெரைட்டிஸ் எல்லா ஃபிஷஸ்க்கும் போடலாம். பெரிய வெரைட்டிஸ்க்கு எல்லா ஃபிஷஸ்க்கும். அந்த சின்னதெல்லாம் போட்டா உள்ள இழுத்துறோம். சின்னதெல்லாம் போய் போட்டா இந்த உள்ள இழுத்துறோம் சார். அந்த பிரஷருக்கு உள்ள இழுத்துறோம் அது. ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா நம்ம பீட்டா ஃபிஷஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். ஃபைட்டர் கானதா? ஆமா. ஓகே. சோ ஏன் இந்த பீட்டா ஃபிஷஸ்க்கு யூஸ் பண்ணா பீட்டா ஃபிஷஸ்க்கு வந்து வாட்டர் மூவ்மென்ட் அவ்வளவா இருக்க கூடாது. சோ இதுக்கு வந்து பிரஷர் அவ்வளவா இருக்காது. பிரஷர் கம்மியா இருக்கும். அதனால இந்த அந்த பீட்டா ஃபிஷஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஹேங் ஆன் ஃபில்டர். இது வந்து சின்ன பிளான்டட் டேங்க்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடர். இது ஃபீடர். ஆமா, சன்சன்ல வர ஆட்டோமேட்டிக் ஃபீடர். என்ன பிரைசிங் வருது ஆட்டோ ஃபீடர்? 710 rupees வருது சார். ஓகே. இது வந்து இதெல்லாம் டாப் ஃபில்டர். ரைட். டாப் ஃபில்டர்ஸ். அக்சஸரீஸ் எல்லாமே இருக்கு. மோட்டார் அக்சஸரீஸ் இருக்கு, லைட்ஸ் இருக்கு, பிளான்டட் டேங்க்ஸ் யூஸ் பண்ற லைட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. இந்த பீட்டாஸ் யூஸ் பண்ற இந்த ஃபிஷ் ஃபீடர், ஃபிஷ் டேங்க் ஃபீடர்ஸ்லாம் இருக்கு. ஓகே. நம்ம மேல ஃபீட் போட்டா இங்க கீழ. ஆமாங்க சார். ஓகே. நெக்ஸ்ட் எல்லாமே பிளான்டட் டேங்க் நம்ம யூஸ் பண்றோம். இந்த 360 டிகிரி லைட், கிளாம்ப் லைட் சுத்திக்கலாம். எவ்வளவு அந்த லைட் எல்லாம் இருக்கு சார். இது சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா 500 rupees. சோ இது சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாறும். ஓகே. இது LED மாடல்லயும் இருக்கு. அதே மாதிரி கிளிப் லைட். இப்போ இது வந்து புதுசா வந்த வெரைட்டிஸ் சார் கிளிப் லைட்லாம். இது டேங்க் கானதுதானா? டேங்க் கானது. இது ஹேங்கிங் ஆகும் மாதிரி. ஆமா, இது இங்க இருப்பாங்க சார் இந்த மாடல். ஓகே. இத மாடல். சோ இது ஒரு திருப்ப முடியாதுங்களா? அவ்வளவுதான் சார். ஓகே. ஸ்ட்ரைட்டா இருக்கும். டிஃபரண்டா இருக்கு. சோ இதுவும் டேங்க்குக்கு இந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாறும். இந்த சைஸ் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 1800. ஓகே. சோ பெரிய டேங்க்ல யூஸ் வைக்கிறதுக்கு 2500. ஓகே. சோ இது வந்து பிளான்டட் டேங்க்கான லைட் கிளிப் ஆன் லைட்ஸ். ஓகே. இது என்னது? இது பாத்தீங்கன்னா ஃப்ளவர் அண்ட் க்ரூமிங் மிரர். ஓகே. என்ன பிரைஸ் வருது இது? இது வந்து 200 வரும் சார். 200. நல்லா இருக்கு. இது ப்ரீடிங் பாக்ஸா? ஆமாங்க சார், ப்ரீடிங் பாக்ஸஸ், கப்பீஸ் பியர். ஓகே ஓகே. ப்ரீடிங் பாக்ஸ் இதெல்லாம். ப்ரீடிங் பாக்ஸ் என்ன பிரைஸ் வருது? இது வந்து 220. ஓகே. 220 சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும் சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 180 வரும். ஓகே. ஆமா. பெட்டாஸ்கான இப்போ நிறைய பேர் வந்து போர்ட்டபிளா கேக்குறாங்க. ஹேண்டியா இப்போ இங்க டேபிள் மேல வைக்கிறதுக்கு இல்ல கண்ணாடி தொட்டி வைக்க முடியல அப்படின்றவங்க. இல்ல என் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த மாதிரி டேங்க் வாங்கி தான் ஆபீஸ்ல எடுத்துட்டு போய் வச்சிட்டான். ஆபீஸ்ல. சோ இது ஒரு பிரைஸ், இது ஒரு பிரைஸ் சார். மாடலுக்கு ஏத்த மாதிரி பிரைசஸ் மாறும். பட் சைஸ் எதுவும் பெருசா டிஃபரண்ட் இல்ல. சைஸ் அவ்வளவு டிஃபரண்ட் இருக்காது சார். ஓகே. மாடல் தான் உங்களுக்கு அந்த ஷேப் மாடல்ஸ் தான் டிஃபரண்ட் ஆகும் சார். ஓகே ஓகே. இதெல்லாம் ஸ்டோன்ஸ். இதெல்லாம் ஸ்டோன்ஸ் சார். சோ வந்து நாங்களே கேஜி வைஸ் பிரிச்சி பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பாக்கெட் எத்தனை கேஜி? ஒரு பாக்கெட் வந்து 2 kgs வரும் சார். 2 kgs வரும். ஆமா. கேஜி வந்து 45 rupees. 45. ஆமாங்க சார். கேஜி இதெல்லாம் एक्चुअली வந்து 1 kg. இதெல்லாம் 1 kg. ஓகே. ராக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்படியோ 2 kgs அப்படி வரும் சார். ஓகே ஓகே. டேபிள்ஸ்லாம் பிளான்டட் டேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா மெரைன் டேங்க்ஸும் பண்றோம். மெரைன் டேங்க்ஸ் வந்து 15000 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார் பண்றதுக்காக. சோ அந்த பிளான்டட் டேங்க் எதனா ஆரம்ப விலை இருக்கா? பிளான்டட் டேங்க் ஆரம்ப விலை எல்லாமே சார் 15000 ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிளான்டட் டேங்க்குக்கு இப்போ வந்து கஸ்டமரோட அவங்க இப்ப எனக்கு இந்த ஃபீட்ல வேணும் இல்ல இந்த மாடல்ல வேணும் இல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எனக்கு ஒரு 1 feet டேங்க்ல பண்ணலாம் சார்.
1 feet tankல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கூட நம்ம கஸ்டம் ஸ்டார்டிங் வந்து 15000 மாட்டிக்கிட்டீங்க. என்ன சார் 500க்கு எங்க இருக்குல்ல சார் நீங்க 1 feet tankக்கு தானே கேட்டீங்க. ஓகே 1 feet தான். ஆமா சரி ரைட். சரி இங்க எல்லாமே பாத்துட்டோமா? இங்க எல்லாமே பாத்து பக்கத்து கடையில ஃபிஷ் பக்கத்து கடை. ஓகே. அதே Black theme இங்க பெருசா செட்டப் மாறறனால இங்க அதே செட்டப்ல தான் சார் வெச்சிருப்போம். அதே தீம், அதே டேங்க் செட்டப். ஃபிஷஸ் மட்டும் ஸ்டாக்குக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஃபிஷஸ். மொத அப்படியே கோல்ட் ஃபிஷ் வந்து பார்க்கலாமா? நல்ல பெரிய சைஸா இருக்கு. இது எவ்வளவு சைஸ்? இந்த வாட்டி பெரிய சைஸா வாங்கியிருக்கோம் சார். இது 3 inches இருக்கும் சார். 3 inches வரும். 3 inches லயன் ஹெட் ஒரண்டா கோல்ட்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ வந்து இப்போ இத பேர் வந்து 450 க்கு சேல்ஸ் பண்றோம் சார். பேர் 450. பேர் 450 க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஏஞ்சல் வெரைட்டிஸ். சோ இப்போ எங்க கிட்ட 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்கு. ஓகே. டிஃபரண்ட் சைஸ்லயும் இருக்கு. டிஃபரண்ட் சைஸஸ்ல இருக்கு. சோ Black தான் இருக்குதுல இப்போ பெரிய சைஸ் வெச்சிருக்கோம். ஏஞ்சல் ஆரம்ப விலைனா என்ன வருது? 80 rupees பேர் சார். 80. Black angel வந்து 80 rupees பேர் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் Black angel. ஓகே. இது வந்து Blue angel. இது என்ன பிரைசிங் வருது? இது வந்து பேர் 150 வருது சார். 150. ஓகே. இது एक्चुअली இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் வளரும். சோ இந்த சைஸ் வந்து 150 க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அந்த ஷேட் வந்து உங்களுக்கு வளர வளர அந்த ஷேட், அந்த ப்ளூ ஷேட் வந்து பாக்க இப்ப ஒயிட் மாதிரி இருக்கு, ஆனா அது லைட்டா ப்ளூ ஷேட் இருக்கும். சோ அது வளர வளர பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ ஷேட் நல்லா உங்களுக்கு வந்து எக்ஸிபிட் ஆகும் வெளிய. இது ப்ளூ ஏஞ்சல், Black angel, மார்பிள். இது ஸ்கார் ஏஞ்சல் சார். ஸ்கார் ஏஞ்சலும் பேர் 150. ஓகே ஓகே. இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து கோய் ஏஞ்சல் சார். கோய் ஏஞ்சல் பேர் வந்து 300 வரும் சார். ஓகே ரைட். இது பாக்கு ஃபிஷ். இது வந்து ஆல்பினோ பாக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா Black பாக்கு. என்ன பிரைஸ் வருது? ஆல்பினோ வந்து உங்களுக்கு 100 rupees பேர். Black பாக்கு வந்து 80 rupees பேருக்கு. ஓகே ஓகே. பேரட் ஃபிஷஸ் சார். yellow parrot இருக்கு, ரெட் parrot இருக்கு. ஓகே. parrot என்ன பிரைசிங்? parrot வந்து yellow வந்து உங்களுக்கு 600 சார் பேர். 600. ரெட் parrot வந்து 550 பேர். ஓகே. சோ அது எல்லாமே இதெல்லாம் சிச்லெட் வெரைட்டிஸ் parrot இதெல்லாம். நல்லா உங்களுக்கு பெரிய சைஸ் வளரும் உங்களுக்கு. இந்த செஷன் ஃபுல்லாமே வந்து சிச்லெட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஆமா. இது வந்து ஆஸ்கர், இப்போ இது நார்மல் ஆஸ்கர் சார். ஓகே. என்ன பிரைசிங் வருது? இது 450 சார் பேர். ஓகே. சோ இப்போ வந்து எங்க கிட்ட டைகர் ரெட், காப்பர், ஓகே, இந்த வெரைட்டிஸ் தான் வெச்சிருக்கோம் நார்மல் ஆஸ்கர்ஸ்ல. ஓகே. சோ இம்போர்ட்டட் ஆஸ்கரும் இருக்கு. சோ அது கீழ இருக்கு. அது இதுவா? சோ இது வந்து லெமன் ஆஸ்கர் இருக்கு இம்போர்ட்டட்ல. ஓகே. ஆல்பினோ இருக்கு. ஓகே. காப்பர் இருக்கு. சோ அந்த ரோஸ் இருக்கு. ஓகே. சோ அந்த ஆஸ்கர்ஸ்லாம் இருக்கு. இதுவும் 450 சார் பேர். ஓகே. இது வந்து ஷார்ட் பாடி ஃப்ளவரான் சார். ஃப்ளவரான் தான். இது வந்து சின்னதுல இருந்தே எல்லாமே இப்போ ஒண்ணா போட்டதுனால இது வந்து அக்ரெசிவா இல்ல. மோஸ்ட்லி ஷார்ட் பாடி ஃப்ளவரான் வந்து அக்ரெசிவா இருக்காது. சோ அதனால இது எல்லாமே ஒரே டேங்க்ல விட்டுருக்கோம் சார். இப்போ ஃப்ளவரான்லாம் ஒண்ணா விடணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆமா சார். ஓகே. இது என்ன பிரைசிங் வருது? இது பேர் 600 வருது சார். பேர் 600. சிங்கிள் பீஸ்னாலும் தருவீங்க? ஆமா, சிங்கிள் பீஸ்னாலும் தருவோம், பேராவும் தருவோம் சார். ஓகே. இது என்ன ஃபிஷ் சார்? இது வந்து கிரீன் டெரர் ஃபிஷ். ஓகே. சோ கிரீன் டெரர் பாத்தீங்கன்னா மேல் ஃபிஷஸ்க்குலாம் ஹம்ப் வரும், சின்னதா ஹம்ப் வரும். ஓகே, சின்னதா வரும். ஃப்ளவரான் அளவுக்கு வராதுனா? ஃப்ளவரான் அளவுக்கு வராது. ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி ஹம்ப் வெச்ச ஃபிஷஸ் மாதிரி ட்ரை பண்ணனும் அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு நீங்க போகலாம். ஓகே ஓகே. இது சின்ன சைஸ் கோல்டுங்களா? இல்ல சார், ஆமா. இது பேர் ரான்ச்சோ கோல்ட். இது என்ன இதோட ஸ்பெஷாலிட்டினா இதோட பாடி பாத்தீங்கன்னா கர்வ்டா இருக்கும். ஓகே. இந்த ஹெலிகாப்டர் மாடல்னு சொல்வாங்க. சோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. கோல்ட் வெரைட்டி தான், பட் அதோட பாடி ஷேப் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். ஓகே. சோ இது வந்து பேர் 300 க்கு சேல் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிக் சைஸ் கோல்ட். ஓகே. இது வந்து பேர் நார்மல் கோல்ட் தானே? நார்மல் கோல்ட் தான், அது பெரிய சைஸா இருக்கு. ஓகே. சோ வந்து அது நான் பிரிச்சு வச்சிருக்கோம். 500 க்கு சேல் பண்றோம் சார். ஓகே.
ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிச்லேட் வெரைட்டிஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கு. சின்ன சின்ன வெரைட்டிஸ். சின்ன சின்ன வெரைட்டிஸ். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டு. இது ஃபர்ஸ்ட் கடையில பெரும்பாலும் கோல்டு நல்லா ஓடுமோ? ஏன்னா அப்ப வந்தப்ப வந்து கோல்டு கோல்டு வந்து நார்மலாவே எல்லாரும் வந்து பார்த்த உடனே இந்த கோல்டு ஃபிஷ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து இதுலயே 3 சைஸஸா பிரிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் மீடியம் சைஸ், பிக் சைஸ். ஆரம்ப விலைனா கோல்டுக்கு எவ்வளவு வருது? 30 rupees. 30 rupees பேர். சிங்கிள் பீஸ்னா 15 ரூபாயில இருந்து 15 ரூபாயில இருந்து கொடுக்குறோம். ஓகே. ஸோ இதுதான் ஸ்மால் கோல்டு. இதுலயே உங்களுக்கு கலர்ஸ்லாம் வரும். கோல்டு வந்து நார்மலா இந்த கலர்ல மட்டும் வராது. சோ வந்து இதுல வந்து Black கோல்டு, அந்த மாதிரி பிரவுன் கோல்டு, அந்த மாதிரியும் கலர்ஸ்லாம் இருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி கலர்ஸும் நல்லா உங்களுக்கு கேட்டு வாங்கிட்டு போறாங்க டிஃபரெண்டா. இந்த ஃபிஷ் பேர் என்னது? இது வந்து போலார் பேரட் சார். போலார் பேரட். ஓகே. இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து 200 சார் பேர். ஓகே. இது வந்து சின்ன ஃபிஷ். ஓகே. ஸ்மால் அத டுவாஃபா தான் வரும். சைஸ் அடல்ட் சின்னதா தான் இருக்கும். ஆமா, இத விட கொஞ்சம் பெருசா இருக்கும் சார். ஓகே ஓகே. இது வந்து டெட்ராஸ், விடோ டெட்ராஸ், ஸ்ட்ரைப்ஸ் விடோஸ். இது பேர் வந்து 40 rupees செல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ப் இருக்கா? ஓகே. நான் எதுமே இல்ல நினைச்சேன். அமோனா ஷ்ரிம்ப் இருக்கு. ஓகே. அமோனா ஷ்ரிம்ப்னா அது ஆல்கே ஷ்ரிம்ப்னு சொல்வாங்க. ஓகே. ரெட் ஷ்ரிம்ப் இருக்கு, ப்ளூ ஷ்ரிம்ப். இது வந்து கிரே ஃபிஷ் சார். ஓகே. இது பாத்தீங்கன்னா ரெட், ப்ளூ, பிரவுன், ஆரஞ்சு. சோ இந்த கலர்ஸ்ல எல்லாம் வெரைட்டிஸ் வரும். ஃபைட் பண்ண கூடாது அந்த பஞ்ச் இந்த அது ஹைடிங் ஸ்பேஸ் சார். ஓகே ஓகே. அதுக்காக போட்டது தான் இது. சோ இது 350 வரும் சார் பேர். பேர் எல்லாமே பேரோட பிரைஸ் தான் சொல்றீங்களோ? ஆமா சார், பேரோட பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து எஸ்கே கோல்ட். ஓகே. சோ இது பேர் 50 rupees சார். 50. இது சில்வர் அரோனாவோ? சில்வர் அரோனா சார். ஓகே. லாஸ்ட் டைம் உங்க கடையில இருந்ததுல? ஆமாங்க சார், லாஸ்ட் டைம் நீங்க வரும்போது 3 அரோனா 3 அப்படி வச்சிருந்தோம். சார் இப்ப சேல் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா 4 inches அரோனா. 4 inches. 1500 சேல் பண்றோம் சார். 1500. ஓகே. ஜீப்ராஸ்ங்களா? நெக்ஸ்ட் ஜீப்ராஸ். ஜீப்ராஸ் பாத்தீங்கன்னா பேர் 20 rupees. இது வந்து சின்ன ஜீப்ராஸ் ஆக்சுவலா. ஓகே ஓகே ஓகே. இப்ப இது வரைக்கும் பார்த்தா சீப்பானது அந்த ஜீப்ராஸ் தான். ஜீப்ராஸ் 10 ரூபாயில இருந்து உங்க கடையில மீன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல அதுக்கு கம்மி இருக்கா? 10 ரூபாய்க்கு இல்ல சார், மாலிஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 rupees ல இருந்து ஸ்டார்ட் 10 rupees சிங்கிள் ஃபிஷ். ஓகே ஓகே. இது வந்து ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ் சார். கேட் ஃபிஷ்ங்களா? ஆமா. ஓகே. என்ன பிரைஸ் வருது? இது பேர் 60 rupees வருது சார். 60 வருது. ஆமா சார். இதுல என்ன இருக்கு? குட்டி குட்டி மீன் இருக்கோ? இது ஆமா, சின்ன சின்ன மீன். அந்த குட்டி மீன் குட்டி போட்டுருக்கு பாத்தீங்களா? அது ஷாப்ல இருக்க ஃபிஷ்ஷே குட்டி விடுறது. ஆமா, அதெல்லாம் எடுத்து இதுல போட்டு. அதெல்லாம் எடுத்து இதுல போட்டுருக்கோம் சார். இதுல என்னென்ன இருக்கு? இதுல வந்து ஷார்க், ஓகே, ஒயிட் ஷார்க், ஆல்பினோ ஷார்க், டேங்க் கிளீனர்ஸ். ஓகே. டேங்க் கிளீனர் பிரைசிங் என்ன வருது? 40 rupees சார் பேர். 40. ஓகே. ஷார்க் பாத்தீங்கன்னா 35 and 80 rupees. 45 ன்றது Black ஷார்க். ஆல்பினோ வந்து 80 rupees. ஓகே. இது வந்து கோரா, ஜெயின் கோரா, ஆல்பினோ ரெட் ஐ ஜெயின் கோரா. ஓகே. மூன்லைட் கோரா. மூன்லைட் கோரா இருக்கு, ரைட். ஆமா சார். இதுல என்னென்ன இருக்கு? இதுல பாரடைஸ் கோரா இருக்கு, நார்மல் கோரா இருக்கு சார், ப்ளூ கோரா இருக்கு. ஓகே ஓகே. பாரடைஸ் கோரா வந்து பேர் 80 rupees சேல் பண்றோம். பேர் 80. the நார்மல் கோரா? நார்மல் கோரா பேர் 20 rupees. பேர் 20. ஓகே. இது ஃபுல்லா இந்த டேங்க்ல பிளான்ட்ஸ் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பிளான்டட் டேங்க்குக்கான பிளான்ட்ஸ்லாம் இங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது சேலுக்கு இருக்குது. ஆனா எல்லாமே வந்து நீங்க ஆமா, இது பிளான் பண்ணிருக்கோம். நமக்கு வேணும்ன்றவங்களுக்கு அது அப்படியே எடுத்து ஆமா எடுத்து கொடுத்துருவோம் சார். ஓகே. ஓ, இந்த மாதிரி பாட்ல வருது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதனால பிளான் பண்ணிருக்கோம் சார். ஓகே ஓகே. இதுல ஃபிஷஸ் எதுவும் இல்ல? ஃபிஷஸ் இதுல எதுவும் இல்ல சார். கீழ என்ன இருக்கு? கீழ வந்து உங்களுக்கு ஆப்பிள் ஸ்னேல் இருக்கு, ஷவர் நோஸ் கேட் ஃபிஷ் இருக்கு சார். ஓகே. ஆப்பிள் ஸ்னேல் எவ்வளவு பெருசா இருக்கு? இது என்ன பிரைஸ் வரும்? ஆப்பிள் ஸ்னேல் இது வந்து 350 சார். 350 வருது. நல்ல பெருசா இருக்குதுனால. ஓகே. ஷவர் நோஸ் கேட் ஃபிஷ் வந்து சிங்கிள் பீஸ் 800 வருது சார். சிங்கிள் பீஸ் 800 வருது. ஆமாங்க சார். ஓகே. முத வந்து நான் இதுங்களை வளர்க்குறப்போ வந்து ஒரு அரோனவ முழுங்க பார்த்து இறந்துருச்சு. அது கூட அதான் நான் நீங்க மீன் போட்டிருக்கீங்க. எங்களுக்கு எதுவும் பண்ணல இது வரைக்கும், அதனால ஃபிஷ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். ஓகே ஓகே. அதான் வாய்க்குள்ள கேட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வாய்க்குள்ள எது நுழைஞ்சாலும் சாப்பிடணும். இங்க வந்து பெரும்பாலும் பிளான்டட் டேங்க்கான ஃபிஷஸ்லாம் அவைலபிளா இருக்கு. பிளஸ் கப்பீஸ் இருக்கு. ஓவர் டேங்க் அப்படியே பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். அது வந்து ரெட் கப்பீஸ் சார். ரெட் கப்பி.
பேர் 50 rupees சேல்ஸ் 50. பண்றோம். இதுங்க இது வந்து செவினி ஜியோஃபேகஸ் செவினி. ஓகே ஓகே. இது வந்து த்ரெட் ஃபிங்கர் டெட்ரா சார். ஓகே ஓகே. பேர் 80 rupees. இது பேர் என்ன சொன்னீங்க? த்ரெட் ஃபின் டெட்ராவா? த்ரெட் ஃபின் டெட்ரா இருக்கு. இது எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லையே. சைஸ் எவ்வளவுதானே இல்ல கொஞ்சம் வளருங்களா? அவ்வளவுதான் சார் சைஸஸ்லாம். அவ்வளவுதான். ஓகே. 80 rupees. இது வந்து Z black 80 rupees. ஓகே. இது ஹாஃப் ரெட் கப்பீஸ். ஹாஃப் ரெட். ஆமா இதுவும் 80 rupees. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோலிசா நியான் கோரிசா. கோராஸ். ஓகே. இதெல்லாம் 150 சார். 150. ஆமா. இது வந்து பைனாப்பிள் ஸ்பாட் டைல் சார். 80 rupees பேர். 80. ஓகே. நெக்ஸ்ட் டேங் ரிங் ஸ்பாட் டைல் சார். இதுவும் 80 rupees. மோஸ்ட்லி ஸ்பாட் டைல்ஸ்லாம் 80 rupees சார். இது வந்து ரெட் ஹெட் ஜியோஃபேகஸ் சார். சின்ன சைஸ்ங்களா? சின்ன சைஸ். இன்னொன்னு வளருங்களா? இன்னும் வளரும் சார். ஓகே. இது வந்து இந்த சைஸ் வந்து 400. ஓகே. இந்த சைஸ் ஜியோஃபேகஸ் வந்து 1600. 1600. ஆமாங்க சார். ஓகே. சிங்கிள் பீஸ். ஆமா அதுவும் ஜியோஃபேகஸ் சிங்கிள் பீஸ் ரேட் சார். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பீஸ் தான். ஆமாங்க சார். நெக்ஸ்ட் டின் ஃபாயில் சார். டின் ஃபாயில். ஆல்பினோ டின் ஃபாயில். என்ன பிரைசிங் வருது? இது வந்து 50 rupees சார். இது ரெயின்போ போஸ்மானி. ஆமா 500 சார் பேர். பேர் 500 வருது. பேர் 500. ஓகே. மொத்தமா ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டோமோ? ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் சார். இல்ல எதனா விட்டுட்டோங்களா? இல்ல ஃபிஷஸ் எல்லாம் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம் சார். மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். மெயினா கவர் பண்றது ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா பிளான்டட் டேங்க்ஸ்ல அக்வாஸ்கேப்பிங்ல கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்வாஸ்கேப்பிங்ல வித் கார்பன் டை ஆக்சைடு வித்தவுட் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் அக்வாஸ்கேப்பிங் டூல்ஸு எக்யூப்மெண்ட்ஸு ஸ்டோன்ஸு ராக்ஸு கேவ்ஸு சாண்டு ஸோ இதெல்லாமே வச்சு எல்லா அக்வாஸ்கேப்பிங்கான எல்லா டூல்ஸ் அண்ட் அசசரிஸ் எல்லாமே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அக்வாஸ்கேப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் மெரைன் டேங்க் பார்த்தீங்கன்னா 15,000 நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் மெரைன் டேங்க்லாம். அப்புறம் வந்து இப்போ வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வெப்சைட் வந்து நீங்க ஓபன் பண்ணாலே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் எல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அது பேர் சொல்லிருந்தீங்க. பேர் என்ன? www.aquaticangels.com. aquatic angels. ஓகே. இதுல from A to Z உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ from fishes to tanks, accessories, toys, சின்ன சின்ன equipments, medicines எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த எங்க வெப்சைட்லயே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெப்சைட் வந்து இப்போ கரண்டா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து அக்வாஸ்கேப்பிங் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்ல உங்களால எதுவுமே ஆர்டர்ஸ்ல எதுவும் பிளேஸ் பண்ண முடியலன்னா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் மூலியமாவும் நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் மூலியமா பிளேஸ் பண்றதுல உங்களுக்கு டைரக்டா நான் ஃபோன் பண்ணி பேசியோ உங்களுக்கு உங்க ஆர்டர்ல உங்க ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஆர்டர் எடுத்துப்போம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார்.